பிரைஸ் தி லார்ட். அன்பானவர்களே, எப்படி இருக்கிறீங்க? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் இந்த பரலோக சத்தம் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். என்னாகமம் 12:7. என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன். பிரியமானவர்களே, என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன் என்று வேதம் சொல்லுகிறது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உண்மையாக இருக்கிறீங்களா? பிரியமானவர்களே, ஒன்று குடும்பத்தில் உண்மையாக இருக்கணும், ரெண்டாவது பிஸ்னஸில், மூன்றாவது உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில், இப்படி நீங்கள் எல்லாத்துக்கும் உண்மையாக இருக்கணும். எல்லாத்துக்கும் மேலே முதலாவது கர்த்தருடைய சமூகத்தில் உண்மையாக இருக்கணும். பைபிள் சொல்லுது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. நீங்கள் உண்மையாக இருந்தீங்கன்னா பரிபூரண ஆசீர்வாதத்தை ஆண்டவரே உங்களுக்கு தருவார். உண்மை ரொம்ப முக்கியங்க. உண்மை இல்லாமல் ஆசீர்வாதத்தை வாங்க முடியாது. உண்மை மொத்தமுள்ள ஊழியக்காரர்கள் தான் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும் பைபிள் சொல்லுது. நீங்கள் கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தீங்கன்னா அநேகத்தில் ஆசீர்வதித்து உங்களை அதிகாரியாய் வைப்பார். மோசையானவன் என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன் என்று வசனம் சொல்லுகிறது. ஆகினால கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் ஆண்டோடைய வீட்டில் உண்மையுள்ளவர்களாக இருங்க. ஆண்டவர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். உண்மை உங்கள் வாழ்க்கையில் இல்லைன்னா ஒரு காரியத்தையும் நீங்கள் கர்த்தருக்காக சாதிக்கவே முடியாது. உண்மையாக இருப்போம், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுவோம், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். செபிக்கலாம். ஆண்டோடைய பாதத்தில் உண்மையாய் நாம் செபிக்கும் பொழுது கர்த்தர் செய்வார். கண்களை மூடி நாம் செபிக்கலாம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காக மக்கள் நன்றி. உண்மையுள்ள ஒரு வாழ்க்கை வாழ ஒரு பிள்ளைகளுக்கு அனுக்கிரகம் செய்யும். பிள்ளைகளை ஆசீர்வதி. பரிபூர்ண ஆசீர்வாதத்தினால் அந்த பிள்ளைகளை கத்த நிறைய பண்ணுங்க. மோசேயை குறித்து நீ சாட்சி சொன்னது போல நாங்கள் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ கத்திரங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும். உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உண்மையுள்ள ஜீவியம் ஜீவிக்க கத்திர உதவி செய்யும். ஆசீர்வதியை பலப்படுத்த உங்க நாமத்தை மையப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால செபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. உண்மையா இருங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை உங்க வாழ்க்கையில செய்வார். ஆமென், ஆமென்.